நான் எங்கெல்லாம் தெரியும் எங்கெல்லாம் போனே தெரியலையே. ஆட சித்தாத்தூர் சின்னம் மச்சான் கொண்டா மேல கையா வச்சா சிறுவத்தூர் சின்னம்மா யாரும் தெரியலையா? தமிழ்ச்சே சொல்லுங்க ஐயா. நல்லா ஆடவு பிடிக்குது. திருப்பி கட்ட முடியாது, மூக்க முடியாது, அவ்வளவுதான். என்ன யாரும் திறமை பேசுறீங்க? யார் மணியா? நான் எவன் பொண்டாட்டி? நான் எவன் பொண்டாட்டிடா? யார் பண்ணியா? இந்த உயிரை பிடிக்கிறான் தெரியுமா? பைபிள் சொல்லப்பட்டவன். ஆமா. யமதர்மன். யமனுடைய பொண்டாட்டி நான் தான்டா. சேமலா சேமலா தேவி கண்ணி மோனத்தை அடிச்சா என்ன முட்டி வெடிக்கிறான். நான் தான் யம முண்டாட்டி. யம முண்டாட்டி என்சி பேர் என்ன சொன்ன? முதல்ல சேமலா தேவின்னு சொன்னேன். ஆமா இல்ல தேவியா? அம்மா கொழுப்பு இருந்தா உன்னை நிக்க வச்சு அடிப்பா, உன்னை படுக்க வச்சு நெங்கு மாதிரி. யாரு இது? சேமலா சேமலா நாராயணம் நாராயணம். இதெல்லாம் நல்லதான். நாரத மகரிஷி இதெல்லாம் தெரியுதா? பெருமானே பாத்தியா? என் வீட்டுக்காரங்க பாத்தியாடா? நான் என்ன சொல்றேன், நாருதா சியாமலா தேவி யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சியாமலா தேவி கற்பின் தெய்வம். அது மட்டுமா? கற்புக்கே எடுத்துக்காட்டு. அவங்கள
இந்த மாதிரி வந்தா எப்படி இது அர்த்தம்? டேய், அது மட்டும் இல்ல 34 கற்பு கரைசி 34 லட்சம் மறுபடியும் கை திங்களே கட்டி தோங்க 34 லட்சம் லட்சணங்களே மொத்தம் 32 லட்சம்னா 34 லட்சம் எனக்கு 2 லட்சம் கூட இருக்கு. 2 எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா அந்த 2 லட்சம் என்ன இருக்கு? இவங்கிட்ட பேசி என்ன குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். நல்லா பாத்தியா? அக்கிரமத்தை பாத்தியாடா? ஐயோ என் வீட்டுக்காரன் எங்க போயிருக்கான்னு தெரியலடா. அந்த பொட்டையை தான் நான் தெரியல சப்பிய. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கணவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். என்ன சாமலாதேவி கற்பு கரைசி கற்பு கரைச்சி வாயில ஊத்தோட்டு அந்த கரைசி இல்ல, கற்புக்கு அரசி, கற்புக்கே அரசி. அப்படிப்பட்ட நீங்க தவறா பேசக்கூடாது. எங்க போறீங்க? ஐயோ என் வீட்டுக்காரன் தேர்ந்து போறான். ஏன் என்னாச்சு? எங்க போறீங்க? எங்க போறான்னு தெரியல. நானும் தேடி தேடி பாக்குறேன். இந்த எருமை கடாவையும் காணும், அந்த பொட்டையும் காணும், நான் பெத்த புள்ளியும் காணும். அது எங்கதான் போய் திருவிழாங்கிறது தெரியல. உங்க பையன் பத்மபா? தேடி தேடி பார்த்து எனக்கு சீனு போய் வந்துட்டேன். சரி, பரபரப்பு ஊறி நிக்குது எனக்கு. இப்போ என்ன தெரியுதா? பையன் 3 வேளையும் பால் கொடுக்கலாம். என் புள்ள ஒழுங்கா இருக்காது. சரி, பீர் 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 பீர்னு கத்திக்கிட்டு என் புள்ள பீர் பீர்னா பீர் பீர்னு கத்தி கிடப்பான். அந்த பையனுக்கு பாலை கொடுத்தாதான் அது அடங்கும். ரொம்ப நேரமா தெருவா தெரு எங்க இருக்குதுன்னு தெரியல. கண்ணெட்டுமோ அப்படியே நெய்வேலி கரண்ட் தம்பிங்கிற இழுத்துக்குச்சு எனக்கு. இப்போ இதோட இறக்கி தான் சரி நாருதா. அப்ப என் வீட்டுக்காரனை பார்க்கல. வீட்டுக்காரு எங்க போயிருக்காரு உனக்கு தெரியல. தெரியல. சரி, எருமை மாடு வீட்டுல இருக்கா? ஆமா இருக்கா? ஐயா இல்லையே, எருமை வீட்டுல இல்லையே. அது வேற. அது மாதிரி எங்கேயே போயிட்டு எருமை கடை வந்து கட்டிக்கா போட்டு போனானா அவமான வீட்டு முன்னாடி சைலன்ஸ் அவமான வீட்டுக்கு போயிட்டாங்க. நேரா நம்ம குமாரண்ண ஊர்ல அங்க போய் முந்திரி தோப்பு பின்னாடி நெல் எடுத்து வைக்க போற வச்சுக்கிறாங்க. அங்க வைக்கல போய் ஏற்றாங்க எருமை கடை. அவங்க இருக்கிறாங்க பூரா ஏமல வந்து ஏறாங்கடா. எப்பா ஆமா பூரா உடம்பு நாருது. அது நாயமா பாத்தியாரா? எங்கதான் போகுதுதான் அந்த பொட்டான்னு தெரியல. நீங்க மட்டும் தேடி வரல. உட்காரணுமா? உட்காந்தா ஏந்த இல்லடா. பொட்ட தூங்காத மாதிரி அது யார் தெரியுமா? யமதரனுடைய மனைவி சியாமலாதி. அவங்க வீட்டுக்காரையும் காணன்னு சொல்லி அவங்களும் தேடி வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. இது யார் தெரியுமா? இதுதான் எங்க பாட்டி மகேஸ்வரி. எங்க தாத்தா சிவபெருமான காணன்னு அவங்க தேடி வந்திருக்காங்க. எங்க பாட்டி லட்சுமி தேவி. இதுவா? ஓஹோ, இது வந்தா அது திருப்பதியா? எங்க அம்மா சரஸ்வதி. ஓ சொர்சோட அவங்களே காணன்னு தேடி வந்திருக்காங்க. ஆமா. உங்களுடைய அழகுக்கு என்ன, உங்களுடைய கற்புக்கு என்ன, உங்களை 4 பேரை விட்டுட்டு அவங்க 4 பேரையும் எங்க போயிருப்பாங்க? வீட்டுக்கார பொட்டையும் காணும். இந்த 4 பேரும் சேர்ந்துக்குன்னு ஒருவேளை ஆந்திரா போயிருப்பாங்களோ? மடப்பட்டுக்கு போயிருக்காங்க. மடப்பட்டியா போயிருக்காங்க? இவங்க 4 பேருக்கும் ஆந்திரால கரும்பு வெட்டுற வேலையா? இல்ல முன்ன ஒருத்தன் இல்ல, நீ என்னதான் நினைச்சின்னு பேசிட்டு இருக்க? கரும்பு எடுத்து நல்லா ஏக்கர் நல்லா காசு கொடுக்குறாங்க. ஆனா சைஸ் சைஸா அவங்க 4 பேரையும் பூலோகத்துல நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அவங்கள பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. காரணம் என்னன்னா, உங்களுடைய அழகுக்கும் உங்களுடைய கற்புக்கும் உங்களெல்லாம் இந்த தேவலோகத்துல விட்டுட்டு பூலோகத்துல போய் 4 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணு குச்சி நிறுத்து நடக்கிறாங்க. இதை என் கண்ணால பார்த்துட்டு வரேன். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெண்ணு யாருன்னு பார்க்கணும்ல. பெண்ணு அப்புறம் போய் பார்க்கலாம். முதல்ல இவங்க 4 பேரை பார்க்கணும். இப்படியே உட்காத்தா இந்த திருமலையே உட்காந்துருந்தப்பா நம்ம தாத்தாவை காரணம் தேடினீங்கல்ல, அது சுவாமி பாட்டி
அத வரி தாத்தா சுவாமி என்ன இது வாங்க வாங்க வாங்க. ஆமா ஏது வாங்க போகல லட்சுமி கட்டி உள்ளது கட்டி கட்டி. ஆமா மகளே அப்பா சுவாமி நேரம் முக்கால் மணி இருக்கு. அது கட்டு கட்டு கட்டு. மகளே என்ன கட் கட்டுன்றாங்க? வாங்க வாங்க இது ஒரு பக்கமா வாங்க ஆமா அவங்க கையில் கட்டுக்கிட்டு போட்டா ஆக்டரா என்ன பண்றோம் சிகை அலங்காரம் நாரதா 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 என்ன பாடுற நல்லா வச்சு பாடுற ஓ சாமி 4 பேர் போய் ஒரு பொண்ணு கூட்டிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. எங்க தாத்தா அம்மா முகேஷ் சரி இதுதாடா சரி ஈச்சர் இன்னொரு தாத்தா வைகுண்ட வாசன் அவரே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு எங்க அப்பா பிரம்மதேவா ஐயோ பிரமண்ட அது மூஞ்ச வரும் பாத்தியா இவங்க 3 பேர் இருக்காங்க திருவண்ணாமலை செஞ்சு கொரோனா சரி ஏப்பட்டே காணணும் ஏன் விட்டுக்கார எங்க தமிழ் அவனுக்கு அப்பெல்லாம் அப்படிதான் சந்தோஷமா இருக்கும் அப்பப்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரர் தானே அதோ வரு வயல பேலாடா வயல பெட்டாம கட்டிதான் ஆமா கட்டி ஏன் கட்டி வந்து தெரியுமா ராவா ஒரு கோட்டரை அப்படியே விடுவாங்க காலைல 10 மணிக்கு அப்புறம் எனக்கு கண்ணு விட்டு கூட வேண்டாம் ஏய் கருத்த மச்சான் மச்சான் கஞ்சி தண்ணி இருக்கு வச்சான் கருத்த மச்சான் அந்த வரியை விட்டுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ அந்த வரியை விட்டு நான் மாத்தி படத்துக்கு அவன் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பில்லிங் தி பிளாங்க் சரி சூட்டபிள் கட்டி கட்டின்னு சொல்றாங்க எல்லாம் கட்டி கட்டின்னு சொல்றாங்கல்ல ஆமா பூலோகத்திலே சாந்திரவல்லியே ஒரு பெண்ணு ஆமாடா வந்து தரங்க 4 பேர் கட்டி வச்சிருக்காங்க அவ யாரு அவ மட்டும் எங்க கிட்ட கேட்டாங்க அவ தந்துறடா ஏ கடவுள் எங்க கட்டப்பட்டுள்ளார் நாரதா தெரியாதா நாரதா தெரியாதா கோவம் வந்துச்சு ஆக்ட் வரேன் நீங்க அதுக்கு அப்புறம் கேளுங்க சௌந்தரவல்லி சௌந்தரவல்லி இவர்களுடைய கட்டை உடைக்க எங்க பாட்டி பரமேஸ்வரி இன்னொரு பாட்டி லட்சுமி எங்க அம்மா சரஸ்வதி சரி 3 பேரும் வந்துட்டாங்க அது மட்டும் இல்ல யமதர்மனுடைய மனைவியே கற்பின் தெய்வம் சியாமலாதேவியே வந்திருக்கிறார் அப்படியா நீ என்ன பண்ற முகத்தை மூடிக்கிட்டு பழைய மாதிரி போய் எல்லாரும் கல்வி விழுந்து மாங்கல்ய பிச்சை கேட்கிறேன் மாங்கல்ய பிச்சை கேட்ட உடனே நான் சௌந்தரவல்லின்னு சொல்லு ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் அவங்க கண்டிப்பா கட்ட அழுத்தி விடுவாங்க உன் கணவன் உயிரோட வருவான் சரிம்மா அம்மா தாய்மார்களே என்னை காப்பாற்றுங்களம்மா என்னை தீர்க்க சுமலி பாவே அரைமகள் மலைமகள் தாய்கள் 3 இருக்கிறார்கள் ஆனால் சத்திரேஸ்வரம்யா சாமராதேவி நாங்கள் சாமராதேவி தெரியல பாவம் நம்மள ஏமா நீ என்ன
பொண்ணு யாரு நீ என்னன்னு தெரியல ஏதோ நம்ம மாதிரி ஒரு பொண்ணு நம்ம காலையில் வந்து தண்ணி கேட்குது உங்களுடைய தாலிக்கு இருக்கும் மாநிலத்துக்கு எந்த விதமான பங்கமும் வராது தீர்க்க சுமங்கலி பகை தீர்க்க சுமங்கலி பகை தீர்க்க சுமங்கலி கோபம் அதிகமாக மாட்டாட்டு என் கோபத்தை கலப்பாது எங்க யாரும் சொன்னீங்க எனக்கு பூலோகத்தில் உங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருக்கா ஒரு பூலோகத்தில் கட்டணும்னு சொன்னீங்க அவன் எங்க இருக்கா அந்த பெண்ணை நான் அழைச்சிட்டு வரேன்னு இப்படி போனேன்னா ஆமா நான் போய் அங்கதான் தேடி தேடி பாக்குறேன் என் கண்களுக்கு கிடைக்கல அப்புறம் அதுக்கப்புறம் சரி உங்களை பார்க்கலான்னு திரும்பி வந்தேன் நீங்க இப்ப வாழ்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆமா இவதான் சௌந்தரவல்லியா இவதான் என் வீட்டுக்காரனை கட்டி வச்சிருக்கேன் நாயம் அதெல்லாம் வீட்டுக்காரன் கட்டினாலும் போகிறது வீட்டுக்காரனை கட்டிட்டு போறது உனக்கு அம்மா போகிறது வீட்டுக்காரன் மரத்து பொட்டை ஏந்து வேணா பொட்டை பொண்ணோட வீட்டுக்காரன் வீடு பிடிச்சிருக்காங்க பொட்டை ஆயுள் காலம் முடிந்து விட்டது ஆயில் இல்லையா ஏண்டிமா உங்க வீட்டுக்காரனுக்கு ஆயில் இல்லையாம ஆயில் தீர்ந்து போச்சா அதான் ஆயில் இல்ல அப்பா ஆயில் டீசல் பிடிச்சி வைங்க சார் ஒரு 5 லிட்டர் ஆயில் ஆயில் அம்மா தாய்மார்களே புத்தன் கேட்கிறேன் கற்று கலவே என்னைக்காரும் எந்தங்கே கடவுள் உயிர் போடுது போடுதுதான் நீதி எப்படி புரியாது 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 உங்களையும் கட்டிட்டா தெரியுதாடா உனக்கு இது நியாயமா உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கின்றார் யாராலும் இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் நீ ஆத்தல் அழித்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலை செய்யும் மும்மூர்த்திகளை பார்த்திருக்கிறார் அலைமகள் கலைமகள் மலைமகளை பார்த்திருக்கிறார் கற்புக்கரசி சாமநாதியையே பார்த்திருக்கிறார் எமனையே நேராக பார்த்திருக்கிறார் இந்த பெருமை போதாதான் இதை விடவா உனக்கு கணவன் வேண்டும் இதை விடவா உனக்கு கணவன் வேண்டும் இவர்களை பார்த்த பெருமையே உனக்கு போதாது இது மாதிரி வேற யாரையாவது பார்க்க முடியும் கடவுளை பார்த்து போதுமா அது கணவன் வேண்டுமா இதெல்லாம் கடவுளா இதெல்லாம் கடவுளா இது கடல் மாதிரி தெரியல உனக்கு அப்புறம் கனிசாமி மனுஷாமி இது அம்மன் எடுத்து அழுது பார்த்து அழகு கூடி அவர்களுக்கு என் கழுத்திலே தாழ் கட்டுகிறார்கள் அவர்தான் சொன்னாங்க கடவுள் என்ன சொல்றா இவர்களை எல்லாம் பார்த்த பெருமை எனக்கு போதாது இவர்கள் தான் எனக்கு தெய்வம் அல்ல கற்புடைய ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் கண் கண்ட தெய்வம் என் கணவன் தான் வேண்டும் என்று சொல்லுகிறார் நாரதா என்ன செய்ய வேண்டும் நீங்க தான் சொல்லணும் இதுக்கு மார்க்கம் ஒன்றும் இல்லையா உபாயம் ஒன்றும் இல்லையா நீங்கள் தான் முடிவு செய்யணும் நாரதா சின்ன பையன் அவனுக்கு உயிர் பிடித்ததுதான்
அப்படி என்றால் படைப்பினால் உருவாக்கப்பட்டது எனக்கு தான் தெரியும் என்று உரைக்கின்றார். இவருக்கு மொத்தம் 78. யாருக்கு? சவுந்தரவல்லிக்கு. என்னது வயது? வயது 78. ஆமா, 8 கிலோ அரிசியா 78. அரிசியா சக்கரை எடுத்துறதா? 78 18 போக மீதம் இருப்பது 60. 60. 60 பிரிவாகம் பாதி வயது 30 வயது அவனுடைய கணவருக்கு படைக்கின்றேன். பிரித்து கொடுத்தால் அவருக்கு அவன் உயிரை வரும். அவர் வயது 60 30 பிரித்து கொடுத்தால் அவர் கேட்கணும். ஆமா, கேட்டு சொல்லு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யினார். உன் கணவனுக்கு விதி முடிந்ததா, உயிரை பிடித்ததா? ஆனால் இப்போ ஒரு மாற்றம் என்ன சொல்றாங்க, உனக்கு மொத்தம் விதித்தது 78 வயதா? அந்த 78ல 18 வயது கடந்து விட்டது. 60 வயது இருக்கிறது. அந்த 60 வயதுல பாதி வயது 30 வருடத்துக்கு உன் கணவனுக்கு நீ கொடுக்க விரும்பினால் கணவனுக்கு அந்த 30 வயதை எழுதி உயிரோட ஏற்றுத்தாரன்னு தேவர்கள் சொல்றாங்க. 30 வயது முழு வயதும் சொல்லி கழிவு போட்டு ஒரு வயது மட்டும் சொல்லி காட்டுவான். 30 வயதை மட்டும் 30 ஆண்டை மட்டும் கொடுத்தோம். இன்னொரு பிரச்சனை இருக்கு. எப்படி நான் முழு வயதையும் கொடுத்துட்டா இவன் இருந்து விடுவா. அப்புறம் அவன் வந்து என் பொண்டாட்டி உயிர் கொடுக்கணும். கண்டிப்பாக அதனால பிரிது பாகமாக பிரித்து 30 சின்ன விண்ணப்பம். பிரம்மதேவன் உதவி கொடுக்கின்றான். அதனால இந்த படைக்கும் சூழ்நிலை வேற யாருக்கிட்ட கொடுக்கலாமே. ஆமா, நீயே வாங்கிக்கிறா. பிரித்து எழுதப்பா. பிரித்து எழுதுகிறேன். பிரித்து எழுதிவிட்டேன். அந்த மதனபாலனை உயிரை விட்டுவிடு. அவரு தாத்தா உத்தரவு யமதர்மன் நினைத்தபடியே அது உயிரை விட்டுவிடு. ஐயனே, நீங்க இட்ட கட்டளை ஆமா பிரகாரம் இப்போது மதனபால உயிரை இதோ கலெக்டர் சொல்லுவாங்க. நெஞ்சாம உயிரை பிடிக்கணும் விடணும். உடனே போய் சாரா கிளாஸ் டீ கிளாஸ் கட்டணும். இந்த வேணும் மனம் ஒரு வேணும் மரவள்ளி கிழங்கு அதுக்கு தான் நம்ம பேச போனோம். திருவிழுக்கு போனா நம்ம ஆள் ஒருத்தங்க நம்ம மலைக்கு என்ன சாமா தர சொல்றேன். அதாவது நீங்க விட சொன்னா விடுறதுக்கோ போடுறதுக்கோ எங்க வீட்டுக்காரன் சட்டம் கிடையாது. சட்டம் கிடையாது எங்க வீட்டுக்காரன் அடி பண்ணிடுறதுக்கு. எந்த சேமலாதாருக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. வர தேர்தலுக்கு சொல்றேன். இருந்தாலும் என்ன சட்டம் தெரியுமா? அதாவது நான் ஒரு சட்டம் போறேன். என் இஷ்டத்துல என் வீட்டுக்காரன் நான் கோடிக்கிட்டா தாண்ட மாட்டேன். இதுவரையில் நமது கிராமத்துல இந்த தொப்பியாம கிராமத்துல விடுத்து இவ்வளவு மணி நேரம் நாடகம் பார்த்துக்கிறாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை சராசரி வயசு எத்தனை வயசுப்பா பிரம்மதேவா? 120. இந்த சேமாதேவ சட்டம் போடுறேன் 150 வயசு இல்லை அவங்களுக்கு. அதையும் தாண்டி ஏன்னா உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இதுல பாதியில போனாங்க ஒரு பாதியிலே குண்டுத்தாங்க. பாதியில போனவங்க பாதியில போன மாதிரியே இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு 100 90 வயசு எழுதுங்க. ஆனா சின்ன பிள்ளைங்களா இருந்தா பத்தியா அவங்க எல்லாம் ஒரு 30 வயசு 40 எழுதி முடிச்சிருங்க. இருந்து அவங்க சேனல் ஒரு சட்டம் பார்த்தவங்களுக்கு நீண்ட ஆயிரம் கொடுத்து 150 வயசு எழுதி இப்போது மதுரபால உயிரை ஆமா இவன் ஊருக்கா ராத்திரி போராட்டமும் அக்கிரமம் அணியம் பண்ணிக்க தண்ணி யாரோ கரிஞ்சில்ல கறி வரி போட மாட்டேங்கிற அம்மா போட்டியா சௌந்தரவல்லி இன்பமே ஒரு முக்கியமான செய்தி. இன்றைய இரவு இதே இடத்தில்
வேளாண்மலை சின்னத்தாயினுடைய தெருக்கூத்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். இன்று இரவு எப்படி நாளுக்கு கண்களை செல்வாய் கொண்டு இன்று இரவு வந்திருந்து வேளாண்மலை சின்னத்தாய் கோயிலில் நடத்தக்கூடிய நாளுக்கு கண்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தாங்களுடன் கேட்டுக் கொள்வோம். அன்பு வணக்கம். சௌதரி சக்கரை பந்தனா தாய்மார்களின் நாடக கலாச்சார குடும்பங்கள் என்னுடைய சத்திய ஜோதி நாடக மன்றத்தில் நடத்திய சவுந்தரவல்லி திருமணம் சவுந்தரவல்லி மற்றும் நாடகத்தை எங்களுக்கு தெரிந்தவர்கள்